பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 41:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் வியாதி படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவார். ஓ பிரைஸ் காட். ஒரு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உன் வியாதியின் நேரத்தில் அவர் உன்னை தாங்குவார். உன் வியாதியின் படுக்கையை முற்றிலும் அவர் உங்களை விட்டு நீக்கி போடுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரேமா வார்த்தை ஸ்தோத்திரம். உன்னுடைய படுக்கையை மாற்றி போடுவேன், உன்னுடைய படுக்கையை முழுவதும் முற்றிலும் இல்லாமலாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அநேக வியாதியை கொடுத்து சத்துரு என்னை படுத்த படுக்கையாய் மாற்றி போட்டு விடுகிறான். சரீரத்தின் வியாதிகள் உள்ள வெளியில, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அநேக வியாதிகள் நமக்கு தெரியும். நிறைய சயின்டிஸ்டுகளால இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியாத, யூகிக்க முடியாத அல்லது மருந்து கண்டுபிடிக்க முடியாத பெரிய கொடூரமான வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு மனிதர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அநேக நேரத்தில் அவர்கள் சாப்பிடுகிற உணவே வியாதியாய் மாறி அநேகரை படுத்த படுக்கைக்கு நேராய் மாற்றி விடுகிறது. அதனுடைய அர்த்தம் மரணத்திற்கு நேராய் செயல்பட விடாதபடி படுத்த படுக்கையாய் மாற்றி விடுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன் படுக்கையை நான் தாங்குவேன். வியாதியின் நேரத்தில் அநேக கஷ்டங்களை யோசித்து நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வியாதியின் நேரத்தில் உன் படுக்கையை தாங்குவேன். தாங்குவது மாத்திரமல்ல, உன் வியாதியின் படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுவேன். ஓ பிரைஸ் காட். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆண்டவர் முற்றிலும் மாற்றி போட போகிறார். உங்க படுக்கையை மாற்றி கொட போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் வியாதியில ரொம்ப கஷ்டத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, டைரக்டா எழுத்தின் பிரகாரம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் படுகிறார். படுத்த படுக்கையா கை கால் முடியாம சொத்துரம் பக்கவாதத்தினால அல்லது சரீரத்துல ஏதோ பெரிய வியாதினால கட்டில படுத்த படுக்கையோடு சொத்துரும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க படுத்த படுக்கையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களா? அவர்களுக்கா இப்பொழுது நீங்கள் செபிக்க ஆரம்பிங்கள். நீங்க செபிக்கும் பொழுதே அந்த படுக்கையை கர்த்தர் தாங்க போகிறார். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவர் படுக்கையை தாங்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த படுக்கையை முற்றிலுமாய் நீக்கி போட போகிறார். பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. அந்த படுக்கையை முற்றிலுமாய் நீக்கி போட போகிறார். ஸ்தோத்திரம். இயேசு புதிய ஏற்பாட்டில் அற்புதங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஸ்தோத்திரம். இதனுடைய அர்த்தம் ஏதோ வியாதி மாத்திரம் அல்ல. சில தோல்விகள் வரும் பொழுது படுத்த படுக்கையா மாறிடுறோம். சில நஷ்டங்கள் வரும் பொழுது, சில ஏமாற்றங்கள் வரும் பொழுது நம்மளால அதை தாங்க முடியல. எலியாவுக்கு ஒரு சோறு வந்த உடனே சூறை செடியின் கீழே போய் படுத்து கொண்டான். யோனாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே கடலின் அந்த பேலையின் அடித்தட்டில் போய் படுத்து கொண்டான். செயல்பட முடியல, எழும்பி மற்ற காரியத்தை செய்ய முடியல. சின்ன சின்ன வேதனை என்னை படுக்க வைக்கிறது. சின்ன சின்ன தோல்விகள், என்னுடைய எதிர்பார்ப்பு ஃபெயில் ஆகும் பொழுது, நான் யோசிச்ச காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது அநேக நேரத்தில் அவைகளை என்னை படுக்கைக்கு நேரே தள்ளிவிடுகிறது. செயல்பட முடியல, நடக்க முடியல, எழும்ப முடியல, யோசிக்க முடியல, ஃப்ரீயா இருக்க முடியல. காரணம், அவைகளை என்னை படுத்த படுக்கையாய் மாற்றி விடுகிறது. இன்னைக்கும் அநேக வாலிபர்களை பிசாசு படுத்த படுக்கையில வைத்திருக்கிறான். உங்க குடும்பத்தில் இன்றைக்கும் ஒரு சிலரை சத்துரு செயல்பட விடாதபடி, மேலே வர விடாதபடி, எழும்ப முடியாதபடி அவன் படுத்த படுக்கையாய் வைத்திருக்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாய் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருப்பார்களா? இப்பொழுது நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். அவர்கள் படுக்கையை கர்த்தர் தாங்க போகிறார். தாங்குவது மாத்திரமல்ல, அவருடைய படுக்கையை ஆண்டவர் முற்றிலும் மாற்ற போகிறார். ஓ
ஓ பிரைஸ் காட். அது வியாதியில படுத்திருந்தாலும் சரி, தோல்வியில நஷ்டத்துல படுத்திருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு மந்திரவாத கட்டுகளினால படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு சாபத்தினால படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாம, அபிஷேகத்துல வளர முடியாதபடி, வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்றைக்கும் படுத்த படுக்கையாய் ஒரு முடவனை போல செயலற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில குடும்பத்துல அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருப்பாங்கன்னா, அவர்களுக்கா இப்பொழுது நீங்கள் செபிக்க ஆரம்பிங்கள். எனக்கு தெரியும், நீங்கள் செபிக்க செபிக்க ஒரு வல்லமை அவர்கள் படுக்கையை தாங்க போகிறது. அவர்கள் படுக்கையை தாங்குவது மாத்திரமல்ல, அவர்களை ஆண்டவர் சோத்திரம் அந்த படுக்கையில் இருந்து முற்றிலும் நீக்க போகிறார். பிரைஸ் காட். எலியா சாகணும் அப்படின்னு படுத்திருந்தான். தேவதூதன் தட்டி எழுப்பி அந்த படுக்கையை முற்றிலும் நீக்கினார். அவர் 40 நாள் ஓரைக்கு நடந்து போனான். எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில யார் செயல்படாம இருக்கிறாங்க, படுத்த நிலைமையில சோர்ந்து போய் வெக்ஸாயி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் அவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அந்த படுக்கையை முற்றிலும் மாற்றி போட போகிறேன். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நிறைய பிசினஸ் படுத்த நிலைமையில இருக்குதா? நிறைய சொல்லுவாங்களே, இது 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 வழக்கு பேச்சு தான், வழக்கு சொல். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசினஸ் படுத்துருச்சு, என்னுடைய யோசனை எல்லாம் படுத்துருச்சு, ஒன்னும் இல்லாம போச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த படுக்கையை நான் மாற்ற போகிறேன். பிரைஸ் காட். தோத்திரம். உங்களுடைய தோல்வியின் மூலமாய், உங்களுடைய ஏமாற்றத்தின் மூலமாய், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஒருவேளை படுத்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த படுக்கையை நான் மாற்றி போடுவேன். சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் செயலற்ற நிலைமையில, செத்து போன நிலைமையில, கட்டில் கிடையாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறதே, இங்க சொல்ல சொல்ல அந்த படுக்கையை ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். உங்க குடும்பத்துல சில படுக்கையின் அனுபவத்தை கர்த்தர் துரத்தி போட போகிறார். கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால படுக்கையில் இருக்கிற என் ஜனங்களை கர்த்தர் தாங்குவீராக. வியாதியின் படுக்கையில, மரணத்தின் படுக்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பிசினஸ்ல எல்லாத்தையும் இழந்துட்டு படுத்த படுக்கையாய் வேதனையோடு இருக்கிற அவர்களை கர்த்தர் தாங்கி அந்த படுக்கையை முற்றிலும் நீக்கி போடுவீராக. அந்த படுக்கை முழுவதையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. என் ஜனங்களை எழுந்து நடக்க செய்வீராக. இந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவீர்களாக. இந்த படுக்கையை படிக்கட்டாய் என் ஜனங்கள் மாற்றுவார்களாக. ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லி பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. படுக்கையில் இருக்கிறவர்களை தாங்குவார். படுக்கையை டோட்டலா மாற்றி போட்டுருவார். நீங்க எழும்பி இயேசுவுக்காய் உங்க குடும்பம் நடக்க போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.